அனைவருக்கும் சிந்தனை பரவல் சேனல் சார்பாக வணக்கம் தோழமைகளே. நாம எல்லாரும் நம்மளோட கனவுகளை நோக்கி 2026ல் வெற்றிகரமாக அடியெடுத்து வச்சிட்டோம். என்னதான் ஏஐ டெக்னாலஜி யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் நமக்குள்ள விடை தெரியாத பல கேள்விகள் இருந்துட்டு தான் இருக்கு. அதில் பிரதானமான கேள்வியாக இதுவாக தான் இருக்கும். என்ன வாழ்க்கடா இது? என் வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்குன்னே தெரியலையே. நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கேள்வியை கேட்கறதுண்டு. ஆனால் அதுக்கான பதிலை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை. வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன? கடவுள் மனிதனை படைச்சானா? அப்படின்னா கடவுள் இருக்கிறாரா? ஆன்மானா என்ன? மறுபிறப்புன்னு ஒன்று இருக்காப்பா? பிரபஞ்சம்னா என்ன? அதை படைச்சது யாரு? உண்மைனா என்னப்பா? அந்த உண்மை மாற்றத்திற்கு உட்பட்டதா இல்லையா? இப்படி பல கேள்விகள். சில சமயம் நம்ம எதுக்காக வாழணுன்ற கேள்வி வரைக்கும் நமக்கு வரதுண்டு. இப்படி நம்ம மனசில் ஏற்படுற பல கேள்விகளுக்கு பதில தான் நம்ம தத்துவம் தருகிறது. அதாவது மெய்யியல்னு சொல்லப்படுற தத்துவம், ஆங்கிலத்தில் ஃபிலாசபின்னு சொல்லப்படுது. மனுஷன் என்னைக்கு சிந்திக்க தொடங்கினானோ அப்போ தொடங்குச்சுங்க இந்த ஃபிலாசபி. ஒரு கம்ஃபர்ட்காக நாம் பல இடங்களில் மெய்யியல், தத்துவம் அல்லது ஃபிலாசபின்னு பயன்படுத்திக்கலாம். மனித வரலாற்றில் மதிப்புமிக்க ஒரு அறிவின் பிரிவாக மெய்யியல் பார்க்கப்படுதுங்க. லவ் ஆஃப் விஸ்டம், லவ் ஆஃப் லேர்னிங், அதாவது மெய் அறிவை தேடு அல்லது மெய் அறிவை நேசின்னு ஃபிலாசபியை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஃபிலாசபி பல வகையாக இருக்குது. வெஸ்டர்ன் ஃபிலாசபி, ஈஸ்டர்ன் ஃபிலாசபி, இந்தியன் ஃபிலாசபி, ஆப்பிரிக்கன், சைனீஸ், அரேபியன்னு இப்படி நீண்டுக்கிட்டே போகுதுங்க ஃபிலாசபி. இந்த ஃபிலாசபிகளில் பல சிந்தனையாளர்கள் அவங்களுடைய ஐடியாஸையும் தாட்டையும் பல கோட்ஸ்களையும் தந்திருக்காங்க. இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான சில கோட்ஸ் பற்றி நம்ம வரவிருக்கிற வீடியோஸில் டீகோட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க தோழமைகளே, சேர்ந்து பயணிக்கலாம். லவ் ஆஃப் லேர்னிங்கை நாமும் நேசிக்கலாம், வாசிக்கலாம், சிந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் அண்ட் லிசனிங். என்றும் தேடலில் உங்கள் ஜெசி என்கிற சித்ரா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Thank you.